நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட மேல போய் மக்களை நம்புற மாதிரி இப்ப இருக்கிற உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நீட்டு விலக்கு பெறுவது ரகசியம் சொன்னார். ரகசியம் சொன்னாரா? போன தேர்தலில் சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றவே இல்லை. தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் நீட்டுக்கு விலக்கு பெற முடியல, நாங்களும் அதுதான் சொன்னோம். ஆனா பொய்ய பொருந்துற மாதிரி மக்களிடத்தில் சொல்லி திருப்பி பொய்ய சொல்லி நாட்டு மக்களை நம்ப வைத்து, இளைஞர்களை நம்ப வைத்து, பெற்றோர்களை நம்ப வைத்து வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சு இப்ப நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டார். நான் கிராமத்தில் சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்யுங்கிறது உண்மை, அப்படி திருன்னு முழிக்குமா. அப்படி அப்பாவும் மகனும் மாத்தி சொல்லி மக்களை நம்ப வச்சு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அப்படியே ரகசியம் சொல்லி ரகசியத்தை போட்டு உடைச்சு இன்றைக்கு நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லியாச்சு. சிந்திச்சு பாரு.